நண்பர்களே, இப்படி மக்கள் பிள்ளைக்குட்டியோட ரோட்லயும் காட்டிலையும் உட்காந்து போராடுறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ? உங்களுக்குலாம் எதுக்கு இந்த அரசியல்வாதிக்கு எதுக்கு எம்பி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு வெள்ளஞ்சொல்லியும் எதுக்கு கலையிறீங்க? வெக்கமா இல்ல? இப்படி எல்லாத்துக்கும் போராட்டம்னு மீத்தனு விளக்கமாறு வெங்காயத்துக்கு இஷ்டத்துக்கு வேணா மாசத்துக்கு ஒரு முதலமைச்சர், நாளுக்கு ஒரு முதலமைச்சர், நாளுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ, நாளுக்கு ஒரு அமைச்சர், என்ன அவங்க இஷ்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுவீங்க. கடைசியில பார்த்தா நாங்க போராடி எல்லா திட்டத்தை நாங்க தடுக்கணும். அப்ப நீங்க எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, இதுல வேற காரு, மாசம் சம்பளம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? உங்க இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணிக்கிட்டீங்களோ அவன் 4 வருஷத்துல எல்லாம் சுருட்டணுமா சுருட்டிட்டு போல நினைச்சிட்டு இருக்கீங்க. நடு ரோட்ல கல்லடி விட்டு சாவ போறீங்க நீங்களா இந்த அரசியல்வாதிகளாம். கொஞ்சம் கூட இந்த பிஜேபி உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்ல. மதவாத தூண்டி அதவாத தூண்டி குஜராத் நடந்த கலவரம் மாதிரி இங்க தமிழ்நாடு கலவரம் பண்ண பாக்குறீங்களா? இல்ல எப்படின்னு கேக்குறேன். ஒரு நல்ல திட்டத்துக்காண்டி ஒரு நாடை இழக்கிற தப்பு இல்லையா? நீங்க செத்து போங்க தமிழ்நாட்டுக்காண்டி. எதுக்கு வரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? நீங்க செத்துட்டா தமிழ்நாடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போல. இந்த பிஜேபி காரங்க 3 பேரும் நாசமா போறீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமான சுற்றுச்சூழல சோத்தை தான் இருந்தீங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க. விவசாயம் அழிஞ்சு வச்சு நாளைக்கு மண்ணை திம்பிங்களா நீங்களும் உங்க மோடி அரசாங்கமோ? இல்ல இடத்த திம்பிங்க, சோறத்தானே திங்கணும், வேற எதுவும் திம்பிங்களா? நீங்க தின்னா திம்பிங்க, பதவிக்காண்டி காசுக்காண்டி எதை திங்க சொன்னாலும் தின்னா திம்பிங்க நீங்க. அப்படிப்பட்ட ஆளுதான் நீங்களாம். கொஞ்சம் கூட மாணவர் வசதி சொல்லாம மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது காலில் விழுந்தோமே. நீங்க என்னடா இஷ்டத்துக்கு ஒரு அமைச்சர் பதவி, இஷ்டத்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட வேண்டியது. ஒரு இளவும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இந்த அணை கட்டுறாங்க கர்நாடகாவில். இன்னைக்கு போய் சண்டை போட, அன்னைக்கு சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டீங்க எம்பி எங்க போய் பாராளுமன்றத்தில். இன்னைக்கு போய் சண்டை போடுங்களேன். இந்த கர்நாடகா அணை கட்டுறன்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 5000 கோடி நிதி ஒதுக்கிருக்காங்க. போய் சண்டை போடுங்களேன். அமளி பண்ணி சட்டசபையில் 2 சபையை ஒதுக்கி வைங்களேன். போய் பார்ப்போம். சரியா ஆம்பளை நீங்க எம்பிகளும் எம்எல்ஏவும் போங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு சோரத்தை தானே உங்களுக்கு அறிவு வரப்போகுது. கொஞ்சம் கூட வெக்கமான சொல்லாம நடுரோட்ட சின்ன பிள்ளை கூட்டி விட்டு டெய்லி மாசத்துக்கு மக்களை போராட்டம் பண்ண விட்டுற வேண்டியது. நீங்க நல்லா மஞ்சள் குளிச்சுட்டு நல்லா வெள்ளை வச்சு கட்டிட்டு இருக்கிறவங்க கை கட்டிட்டு போய் அலைய வேண்டியது. மானம் கட்டவங்களா அரசியல்வாதி என்னங்களா? உங்களெல்லாம் கள்ள குண்டி அடிச்சு கொல்லணும்.